இப்போ கவர்மெண்ட் வாங்க மாட்டாங்களா? வாங்குவோம். அப்போ அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை நம்ம இன்க்ளூட் பண்ணணுமா, இன்க்ளூட் பண்ணக்கூடாதா? இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் 3 செக்டார் மாடலுடைய ஓவரால். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஓகேவா? பிஸ்னஸ் என்ன பண்ணோம்? ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் விற்கும். ஹவுஸ் ஹோல்டு எங்கே போவாங்க? ப்ராடக்ட் மார்க்கெட்டில் போய்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? இவன் என்ன பண்ணுவான்? பிஸ்னஸ்ஸு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் மேக் பண்ணுவான், ரா மெட்டீரியலுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் மேக் பண்ணுவான். கிளியரா? அண்ட் கவர்மெண்ட்டும் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு சப்சிடி கொடுக்கும், பிஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுப்பான். ஹவுஸ் ஹோல்டு கவர்மெண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணுற இன்கமில் டேக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா பென்ஷன், அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ், மகளிர் உதவி குழு திட்டம், அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபா ஹவுஸ் ஹோல்டு, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் நானே பண்ணாமல் கொடுக்குறது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய்ட்டு சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேவ் பண்ணுற, பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற, கரெக்டாக இல்லையா? அப்போ பிஸ்னஸ் அவங்ககிட்ட என்ன பண்ணுவான்? கடன் வாங்குவான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. கிளியரா? ஸோ அதுக்கான பேமெண்ட்டை ஃபேக்டர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவான்? பிஸ்னஸ் ஃபேக்டர் மார்க்கெட்டிங் பண்ணுவான். அதுதான் ஹவுஸ் ஹோல்டுக்கு என்னது? பர்சனல் இன்கம். பிஸ்னஸ் ஃபேக்டர் மார்க்கெட்லேருந்து சர்வீஸ் எடுத்துக்கிறான், அண்ட் ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறான்? ஃபேக்டர் மார்க்கெட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறான். இது என்ன மாடல்? 3 செக்டார் மாடல். எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு? கவர்மெண்ட்டுங்கிற ஒன்று வந்திருக்கு, இந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அங்கே சிம்பிளாக இந்த 2 மட்டும் பார்த்தேன். கரெக்டா? இந்த ஃபஸ்ட்டு டாப் 2 ஆரோ மட்டும் பார்த்தேன். இங்கே உள்ளுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. இப்போ கவர்மெண்ட்டுன்னு ஒரு செக்டார் இன்வால்வ் ஆனதுனால. கிளியராமா? இது என்ன மாடலு? 3 செக்டார் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ 3 செக்டார் மாடலில் எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்கா. யார் யார்? ஹவுஸ் ஹோல்டு, பிஸ்னஸ் ஃபர்ம் அண்ட் கவர்மெண்ட். ஃபாரின் செக்டாருக்கு நம்ம இன்வால்வ் பண்ணல. இதே ஃபாரின் செக்டாரில் இன்வால்வ் பண்ணால் 4 செக்டார் மாடல். இதே விஷயம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் மார்க்கெட், ஃபாரின் ப்ராடக்ட், ஃபாரின் கவர்மெண்ட், ஃபாரின் ஃபேக்டர், இதே விஷயம் இவங்க கூட நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம்னா அது 4 செக்டார் மாடல். கிளியரா? புரியுதா? ஸோ அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்கா. யார் யார்? பிஸ்னஸ், ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கவர்மெண்ட் வந்து இருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். எல்லா வேரியபிள்ஸும் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? ரியல் வேரியபிள். ஓகேவா? அண்ட் எல்லா சேஞ்சஸும் வந்து என்னது? ரியல் டேர்ம்ஸில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரைஸ் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற அசம்ஷன் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவானா இல்லையா? பண்ணுவான். அந்த கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்கமா இல்லையா? இன்கம். அதை வச்சு தான் பிரிட்ஜ் கட்டுறான், ரோடு போடுறான். அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேக் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸ் என்ன பண்ணுது? ஒரு மேஜர் ஹெல்ப்பாக அவனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் யாருக்கு கொடுப்பான்? ஹவுஸ் ஹோல்டு கொடுப்பான். பிஸ்னஸ்க்கு என்ன கொடுக்குறான்? சப்சிடி கொடுக்குறான். கிளியரா? நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ன பண்ணுவான்? கூட்ஸு சர்வீஸ் ரெண்டுமே என்ன பண்ணுவான்? பர்ச்சேஸ் பண்ணுவான். அண்ட் பாரோ பண்ணுறது, காசு பத்திரம்லாம் எங்கேருந்து பாரோ பண்ணுவான்? ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணுவான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஆள் காசு பத்திர ஃபினான்ஷியல் டெபிசிட், மானிட்டரி பாலிசியில் படிப்பேன், ஃபிஸ்கல் டெபிசிட் படிச்சிருக்க ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அது என்ன படிப்பேன்? நீங்கள் வந்து கடன் வாங்குவோம். ஸோ இதுதான் உனக்கு என்னது? என்டையர் சார்ட் 3 செக்டார் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இன்கம் என்னது? கவர்மெண்ட் இங்கே வந்து ஓவரால் இன்கம் என்ன? 3 செக்டார் மாடல் படி இன்கம் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட். இன்கம் தானே இது? அக்ரிகேட் டிமாண்ட். அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் என்னங்க? நார்மலாக என்ன? 2 செக்டார் மாடலில் C + I. இப்போ என்ன சேர்ந்துருக்கு? G. அக்ரிகேட் சப்ளை என்ன? C + S + T. டாக்ஸ் C + S + T. அக்ரிகேட் டிமாண்ட் என்ன? C
C plus I plus G aggregate supply என்ன C plus S plus T அப்ப income என்ன C plus I plus G is equal to income is equal to C plus S plus T clear அதன aggregate demand is equal to aggregate supply is equal to income எந்த பாயிண்ட் வருது அதான் இருக்கு income national income பார்க்கறாங்க நம்ம income பார்க்கறாங்க அத நம்ம national income கிளியரா இப்போ C ரெண்டு பக்கமும் காமனா இருக்கு அதனால என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு I plus T is equal to S plus T ன்னு சொல்லலாமா அங்க பார்த்தா I is equal to S ன்னு பார்க்கலாம் மாதிரி I plus T is equal to S plus T சொல்லலாம் இப்போ C plus I plus G வந்து greater than C plus S plus T ஆ இருக்குன்னு என்ன அர்த்தம் aggregate demand is greater than R aggregate demand is greater than equilibrium output னு சொல்லலாமா equal to வந்தா equilibrium அப்ப greater அப்படினா equilibrium ஓட aggregate demand எப்படி இருக்கு அதிகமா இருக்கு lesser ஆச்சுனா equilibrium ஓட aggregate demand எப்படி இருக்கு lesser ஆ இருக்கு அப்படி சொல்லலாம் கிளியரா சோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்க்கணும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன AD is equal to Y is equal to AS கரெக்ட்டா இல்லையா क्वेश्चनல நம்ம கொடுக்க மாட்டோம் இன்கம் கொடுக்க மாட்டோம் AS கொடுத்துறோம் அப்ப AS is equal to income னு நமக்கு தெரியணும் அப்பதான் இன்கம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் கிளியரா நான் சொல்றேன் ஓகேவா சோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் அத சம்மனா பண்ண முடியும் போட முடியும் கிளியரா ஓகேவா சோ அதான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டாக்ஸஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் அதெல்லாம் டூ செக்டர் பாடலோட இது வந்து இதுவா இருக்கும் அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை அண்ட் AD is equal to இது அப்புறம் இது is equal to இது எல்லா டர்ம்ஸ் புரிஞ்சுதா கிளியரா சோ அதே மாதிரி கன்சம்ப்ஷன் பார்த்தோம்ல சேம் எல்லாமே கன்சம்ப்ஷன் எல்லாமே சேம் தான் வேற எந்த டிஃபரன்ஸும் இங்க நமக்கு கிடையாது இப்போ இதுதான் உங்களுக்கு இங்க மெயினான விஷயம் இது வரைக்கும் நீ பார்த்தது எல்லாமே என்ன சேம் தான் இப்போ இங்க தான் கவர்மெண்ட் செக்டார்ல இப்போ எப்படி இன்கம் டிட்டர்மைன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கும்போது எப்படி இன்கம் டிட்டர்மைன் பண்றது ஃபர்ஸ்ட் இன்கம் டிட்டர்மினேஷன் வித் லம்சம் டாக்ஸா இருக்குனா அப்ப எப்படி டிட்டர்மைன் பண்றது பார்க்கணும் இன்கம் டிட்டர்மினேஷன் வித் லம்சம் டாக்ஸ் எப்படி இருக்கு லம்சமா இருக்கு மொத்தமா இருக்கு டாக்ஸ் ஓகேவா ஒரே ஒரு இதுவா இருக்கு டாக்ஸ் அப்ப எப்படி நீ வந்து டிட்டர்மைன் பண்ற இன்கம் கிளியரா சோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் இன்கம் இஸ் ஈக்குவல் டு C plus I plus G ன்னு பார்த்தோமா C எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் A plus BY அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த y ன்றது YD ஆ இல்லையா YD plus I plus G is equal to income disposable income தான பாருங்க y னா அங்கே சொன்னல இப்போ y is equal to A plus B into y minus t plus I plus G ன்னு சொல்லலாமா y ன்றது total income tax போச்சுனா disposable income கிடைக்கும் கிளியரா இப்போ y is equal to A plus by minus bt plus I plus g சொல்லலாமா y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரலாமா y minus by is equal to A minus bt plus I plus g சொல்லலாமா y காமனா வெளிய எடுத்தனா 1 minus b is equal to A minus bt plus I plus g சொல்லலாமா அப்ப y is equal to 1 by 1 minus b இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த பக்கம் பர்சன்ட் டிவிஷன்ல போயிடும் into A minus bt plus I plus g சொல்லலாமா ஓகேவா சோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்ததுனா டாட்டா அப்ளை பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லனா இத அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லலாம் எய்தர் இது எய்தர் இது ஆர் இது ரெண்டுமே ஈக்குவல்ங்கறாங்க கரெக்ட்டா இல்லையா புரியுதா சோ லம்ப் சம் டாக்ஸா இருந்துச்சுனா
இதை யூஸ் பண்ணி நீ ஆன்சர் சொல்லலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் லம்சம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணி ஆன்சரை சொல்லலாம். கிளியரா? புரியுதா? சரி, கீழே ஒன்று கொடுத்துருக்கான் பாரு ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபைண்ட் அவுட் த நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஈக்விலிபிரியம் லெவலில் நேஷனல் இன்கம் என்ன? ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ். ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ அந்த ஒய் தான் கண்டுபிடிக்கணும். சி கொடுத்துட்டான் கரெக்டா, ஐ கொடுத்துட்டான், ஜி கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம இன்கம்மை இப்படிதான் இதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கிளியரா? புரியுதா? சரியாப்பா? நெக்ஸ்ட் லம்சம் டேக்ஸ் கூடவே டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வருது. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொன்னா நான் இப்போ கவர்மெண்ட் ஏதாவது மானியம் சப்சிடி வந்து பிஸ்னஸ்க்கு கொடுக்குறது, ஹவுஸ் ஹோல்டுக்கு ஏதாவது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ், இந்த மகளிருக்கு வந்து குடும்ப தலைவி அதெல்லாம் என்னது ஆன் பண்ணாமே நீ சம்பாதிக்கிறது. யார் பேமெண்ட் கொடுத்துருக்கா? கவர்மெண்ட் கொடுத்துருக்கா. அப்போ அது பேர் என்ன? டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அப்போனா உன்னுடைய இன்கம் எப்படி இருக்கும்? பர்சனல் இன்கம் ஒய், டோட்டல் இன்கம் மைனஸ் டேக்ஸ் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் உன்னுடைய இன்கமா? கரெக்டா? கரெக்டாமா? டோட்டல் இன்கம் இங்கே வர இன்கம் எப்படி இருக்கும்? இன்கம் மைனஸ் டேக்ஸ் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டா? அப்போ இந்த ஒய்க்கு பதில் ஒய்டிக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். கிளியரா? இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன அவுட்புட் கிடைக்கும்? இந்த அவுட்புட் கிடைக்கும். நீ ஸ்டெப் டெரிவேஷன்லாம் பார்க்க தேவையில்லை. எய்தர் இது ஆர் இது ஆர் கொஸ்டினில் இதுலேருந்து ஃபார்வர்ட் பண்ணி வரணும்னா அப்போ நீ ஸ்டெப்பு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி டெரிவேட் பண்ணிக்கோ. ஆன்சரை மேத்ஸ் அப்ளை ஆகும். கிளியரா? புரியுதானா சொல்கிறேன்? இது இன்ஃபர்மேஷன் கொஸ்டினில் இருந்துச்சுன்னா டேட்டா எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படி இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி தான், வேறு எதுவுமே கிடையாது. சிஏ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பிஒய்டி பண்ணலாமா? அந்த இந்த இடத்துல ஒய் இல்லாமல் மாறிடும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் டிஆர் மாறிடுமா? b இன்ட்டு ஒய் மைனஸ் டி ப்ளஸ் டிஆர் ஆகிடுமா? இப்போ உள்ள மல்டிபிள் பண்ண எல்லாமே அந்த மாதிரி வந்துடுமா? ஒய் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து போயிடுவியா? அதே மாதிரி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஒன்று கிடைக்கும். சால்வ் பண்ணி காட்டணுமா முடியும்? அதே மாதிரி தான் பண்ணணுமா? ஓகே இல்லை? கிளியராப்பா? பண்ணணுமாப்பா? சொல்லுங்கள். ஓகேவா? டெரிவேஷன் மட்டும்தான் இது. ஓகேவா? கீழே வந்து ஆன்சர் வந்து இது வரும். கிளியரா காவியா? நெக்ஸ்ட் ஸோ அது மாதிரி சம்ஸ் வந்து கீழே டிஆருக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் டிட்டர்மினேஷன் வித் டேக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். என்டையர் ஃபங்க்ஷனுமே நான் சொல்கிறோம் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். என்டையர் ஃபங்க்ஷனுமே என்ன சொல்கிறோம்? இங்கே டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டேக்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னது? இப்போ கன்சம்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன? கன்சம்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஏ ப்ளஸ் பி ஒய்யா? அப்போ டேக்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன? அதுக்கு புதுசாக சொல்கிறோம் கான்ஸ்டன்ட் டேக்ஸ். ஏனது? கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். அதே மாதிரி டேக்ஸ் என்னது? கான்ஸ்டன்ட் டேக்ஸ்ன்னு சொல்லலாமா? ப்ளஸ் மார்ஜினல் ப்ரொபல்சிட்டி டு டேக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இங்கே பி கன்சம்ஷன் சொன்ன மாதிரி இங்கே டி சொல்லிக்கலாம், டிஒய். அப்போ அந்த டீக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் உள்ள இன்கமில். ஸோ இது டேக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம் சொல்கிறாங்கன்னா டி இது சப்ஸ்டியூட் பண்ணணும். சி அதே தான், டீக்கு பதில் என்ன பண்ணணும்? இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டீக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டீ போட்டாலும் வெறும் டீ, அதுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணினா அப்போ உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆர் இதுவும் சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? இது என்னது? உனக்கு மல்டிப்ளையர். இது மட்டும் என்ன சொல்கிறாங்க? உனக்கு மல்டிப்ளையர். பாரு எல்லாத்துக்கும் அதுதான் மல்டிபிள் பண்ணுறோம். அது பேர் என்ன? மல்டிப்ளையர். இங்கே கூட பாரு உனக்கு 1 மைனஸ் பி வந்துச்சா? 1/1 - b மல்டிப்ளையர் படிச்ச -1 மல்டிப்ளையர்னு. ஸோ இது என்னது? மல்டிப்ளையர். 1/1 - b மல்டிப்ளையர் படிச்சோம்லப்பா கரெக்டா? ஸோ அப்போ என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் வர சிச்சுவேஷன் என்னது? உனக்கு மல்டிப்ளையரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளை தானே ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதோட என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளையர்னு சொல்கிறாங்க. கிளியரா? புரியுதா? லாஸ்ட்டு டேக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ அப்போ இங்கே அந்த ஒயில் இது மூணுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. டேக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சேர்த்துக்கிறாங்க.
போன இதில் பார்த்தோம்ல, அது கூட என்ன சேர்த்துக்கிறாங்க, டிஆர் சேர்த்துக்கிறாங்க. கிளியரா? ஸோ எல்லாமே இது எல்லாமே சேம். போன இதில் டாக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆட் ஆகும், ப்ளஸ் டிஆர் என்ன ஆயிருந்தீங்க ஆட் ஆயிடுது. டெரிவேட் பண்ணினா இந்த ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? அதே தான்ப்பா, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. சிக்கு பதில் ஏ பிளஸ் பிஒய்டி. இந்த ஒய்க்கு பதில் என்ன பண்ணுறோம், ஒய் மைனஸ் டி பண்ணுறோமா? அந்த டீக்கு பதில் டி டேஷ் மைனஸ் மைனஸ் டிஒய் பண்ணுறோம். கூடவே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் பண்ண தேவையில்லை. கிளியரா? புரியுதா? ஸோ இதுதான் அது டாக்ஸ் ஆஸ் அ ஹோல் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துச்சுன்னா இதுக்கு யூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து டேரக்டாக சூஸில் கூட கேட்பான். இதுக்கு என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி கொடுத்துருப்பான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் மல்டிப்ளையர் என்னன்னு கூட கேட்கலாம். இதுதான் மல்டிப்ளையர். கரெக்டா இல்லையா? இந்த சுச்சுவேஷனில் மல்டிப்ளையர் என்ன? இதுதான் மல்டிப்ளையர். இன்கம் என்ன? இதுதான் இன்கம். கிளியரா? எதை வேணா கேட்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. சரியா? புரியுதா? ஸோ இங்கே மல்டிப்ளையரில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையரும் சேமாக தான் இருக்கும். 1 மைனஸ் பி 1 × டி அப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் தான் மாறும். இங்கே டிஆர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும், இங்கே டிஆர் இருக்காது. இதில் டிஆர் இருக்காது, இதில் டிஆர் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருந்துச்சுனால ஒரு டிஆர் இருக்கும்பா. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இல்லைன்னா டிஆர் இருக்காது. கிளியரா? ஸோ இது என்ன மாடல்? 3 செக்டார் மாடல். ஓகேவா? ஸோ லாஸ்ட் என்ன? 4 செக்டார் மாடல். ஸோ 4 செக்டார் மாடலில் எல்லாமே சேம். எக்ஸ்ட்ரா என்ன? ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற, அப்போ நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ வரும், அதுதான் எக்ஸ்ட்ரா. பேலன்ஸ் எல்லாமே என்ன? சேம். இது எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்ன பண்ணுற, ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவுட் சைடர் வேர்ல்டு என்ட்ரு ஆயிருக்க, ஃபேக்டர் மார்க்கெட்லேயும் அவுட் சைட் த வேர்ல்டு என்ன இருக்க, என்ட்ரு ஆயிருக்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? 4 செக்டார் மாடல். அப்போ 4 செக்டார் மாடலுடைய ஃபங்க்ஷன் என்ன? இப்போ 2 செக்டார் மாடலுடைய ஃபங்க்ஷன் என்ன? சி பிளஸ் ஐ. 3 செக்டார் மாடலுடைய ஃபங்க்ஷன் என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. 4 செக்டார் மாடலுடைய ஃபங்க்ஷன் என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். பேலன்ஸ் எல்லாமே சேம். சி எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏ பிளஸ் பிஒய்டி. இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு கவர்மெண்ட்ல அப்படின்னா அப்படியே மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே வரும். கூடவே என்னது? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் மட்டும் மல்டிப்ளை ஆயிருக்கும். கிளியரா? கூடவே ஆட் ஆயிருக்கும் லாஸ்டா ஜி பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். கிளியரா? ஸோ அப்போ இங்கே இன்கம் ஃபங்க்ஷன் என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஸோ இம்போர்ட்டுக்கு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட்னு புதுசாக கொடுத்துருப்பான். அப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட் என்ன? சேஞ்ச் இன் இம்போர்ட் பை சேஞ்ச் இன் இன்கம். இப்போ விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறோம்னா என்னது? சேஞ்ச் இன் இம்போர்ட் பை சேஞ்ச் இன் இன்கம். ஓகேவா? ஸோ அப்போ எம் கான்ஸ்டன்ட் எம் பிளஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு எம் புதுசாக வரும். கிளியரா? ஸோ அப்போ அந்த இடத்துல எம்முக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? இந்த ஆன்சர் கிடைக்கும். எம்முக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஆன்சர் வந்து உனக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ ஃபைனலாக இந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம். ஒய் எல்லாத்தையும் சேஞ்ச் இன் ஐடியா யூஸ் பண்ணினா இந்த ஆன்சர் வரும். சார் இங்கே என்ன சொல்கிறாங்க? 1 மைனஸ் பி பிளஸ் எம் என்ன சொல்கிறாங்க? ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர். 1 மைனஸ் பி பிளஸ் எம் என்ன சொல்கிறாங்க? ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர். புரியுதாமா? இதுவே இன்கம் டேக்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா கீழே டேக்ஸ் ஆட் ஆயிடும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் ஆயிருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஆன்சரில் நேஷனல் இன்கம் சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு நெட் எக்ஸ்போர்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா நெட் இன்ஜெக்ஷன் அதிகமாக இருக்குது, நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குன்னா நெட் விட்ராவல், நேஷனல் இன்கம் டிக்ரீஸ் ஆகும். இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ. இது கொஸ்டின் கேட்பான். ஸோ இதுதான் ஓவராலாக சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் எக்கனாமி எப்படி இருக்கும், ஓவராலாக நேஷனல் எக்கனாமி எப்படி இருக்கும். ஸோ ஃபைனலாக புரியுதமா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் இதில் கேட்பாங்க அதிகமாக. நல்லா சம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துக்கோ. சரியா?
லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், நேஷனல் இன்கம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அக்ரிகேட்டு எஃபெக்டிவ் டிமாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுனா அவுட்புட் கம்மியாக இருக்குது, அதனால் போத் ஏபிள் அண்ட் வில்லிங் டு ஒர்க் ஆர் எம்ப்ளாய்டு, அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன இருக்குங்க இந்த இருக்கும் கண்ட்ரியில். ஸோ டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா நீ ஈவன் தான் வில்லிங் டு எம்ப்ளாயாக இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குமா? இருக்காது. நீ ரெடியாக தான் இருக்க, ஆனால் வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே கேப் இருக்கும் எக்கனாமியில். ஸோ என்னது ஆக்சுவலுக்கும் பொட்டன்ஷியல் ஒர்க்குக்கும் கேப் இருக்கும். இதுவே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை விட அப்போ இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் வரும். நார்மல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் அதிகமாகும், பட் ரேதர் தென் அவுட்புட் அதிகமாகாது. ஏன்னா டிமாண்டை விட என்ன இருக்குது, சாரி டிமாண்ட் வந்து அவுட்புட்டை விட டிமாண்ட் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? அவுட்புட் 100 தான் இருக்குது, டிமாண்ட் 200 இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுமா ஆகாதா? இப்போ நான் இங்கே கிளாஸுக்கு 100 சீட்டு தான் கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு மேலே கெப்பாசிட்டி இல்லை. அப்போ காலேஜில் அப்படி தானே டிமாண்ட் பண்ணுறாங்க, டாக்டர் சீட்டு 1 கோடி ரூபாய் கொடு, 2 கோடி ரூபாய் கொடு, 100 சீட்டு தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் என்ன உங்களுக்கு அதிகமாகும். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஈக்குவல் அவுட்புட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டிக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம், ஆர் கவர்மெண்ட் பாலிசி இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஓகேவா? கவர்மெண்ட் பாலிசிஸ் தான் என்ன பண்ணணும், இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம்மை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் எல்லாமே அவங்க டிட்டர்மைன் பண்ணணும். கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிமாண்ட் இது மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க, டாக்ஸஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. கிளியரா? இப்போ சிம்பிள் கோல்டு பாண்டு, சாவரின் கோல்டு பாண்டுன்னு நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? தெரியுமா தெரியாதா? கோல்டு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 3000 ரூபா போட்டுருந்தேன், இன்றைக்கி 6000 ரூபா, காசு டபுள் ஆகிடும். கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், இப்போ 7 வருஷம் அவங்க மெச்சூரிட்டி காசு கொடுக்கணும் கவர்மெண்ட் பீப்புளுக்கு. அப்படி காசு கொடுத்தா கவர்மெண்ட் கிட்ட இருக்க எல்லா காசும் போயிடுது இல்லை வெளியே. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டான். டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணா கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு டேட் தான் மெச்சூரிட்டி, ப்ரைஸ் டவுன் ஆன ரேட்டு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், ரீபே பண்ணுவான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக எக்கனாமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இது தெரியும். நீ நினச்சிட்டு இருப்பேன் கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆயிடுச்சு, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அந்த கோல்டு ப்ரைஸை டவுன் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கான். கிளியரா இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு கண்ட்ரியோட மணி சர்க்குலேஷனை டிசைட் பண்ணுறது யாரு? கவர்மெண்ட் தான். எம்ப்ளாய்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது யாரு? கவர்மெண்ட் தான். எஃபெக்டிவ் டிமாண்ட், எஃபெக்டிவ் சப்ளை எல்லாமே எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் டிக்ரீஸாக பண்ணிப்பான், இதை மேட்ச் பண்ணுற மாதிரி. கிளியரா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் அதை என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ப்ராப்பர் பிளானிங் இருந்துச்சுன்னா பூஸ்ட் பண்ண முடியும். பட் எல்லா பிளானிங்குமே சக்ஸஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? 1947. ஓகேவா? அதுலேருந்து 1991 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு வர பிளான் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸாக போகுது. இது எல்லாமே இந்தியன் எக்கனாமியில் படிப்பேன். அதுக்கப்புறமா தான் ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம்னு ஒரு டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. இந்தியா எக்கனாமி வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு பூம் ஆகும். ஓகேவா? 1991 தான் உங்களுக்கு பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1947 1990 வரைக்கும் எது எடுத்தாலும் ஃபெயிலியர் தான், என்ன பிளான் பண்ணாலும் ஃபெயிலியர் தான், என்ன யோசிச்சாலும் ஃபெயிலியர் தான். கிளியரா? ஸோ அது மாதிரி என்னது இது ட்ரையல் அண்ட் எரர் தான். பண்ணி பார்த்து தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அது பீப்புளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவுட் சைட் த வேர்ல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லா ஃபேக்டரும் என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் பண்ணோம். அது நம்ம இந்தியன் எக்கனாமிக் சாப்டரில் படிப்போம். புரியுதா? சரி தானே? அது கெய்னீஷியன் தியரி ஆஃப் அக்ரிகேட், சாரி கெய்னீஷியன் தியரி ஆஃப் நேஷனல் இன்கம், டிட்டர்மைனிங் த நேஷனல் இன்கம். இதுதான் நேஷனல் இன்கம் என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். எத்தனை செக்டார்? 2 செக்டார், 3 செக்டார் அண்ட் 4 செக்டார். நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 செக்டார் இது பெருசு, 3 செக்டார் 4 செக்டார் என்னது, இதனுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான். புரியுதா? கூட என்ன ஆகுது, ஜி ஆட் ஆகுது, ப்ளஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் என்ன ஆகுது, ஆட் ஆகுது. கிளியராமா? ஸோ இதை நல்லா படிச்சுக்கோ, இந்த ஃபார்முலாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோ, சம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிப்பாரு, புரியலாம் கொண்டு வந்து கேளு. சரியா?
சரி நீ வீட்டுக்கு போனோடனே நீ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டு போனாலே போதும், வீட்டுக்கு போய் படிக்கவே தேவையில்லை, அது உனக்கு புரியும். ஏன்னா நீ அது ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சு போனது புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை நீங்கள் வீட்டுக்கு போனோடனே 5 மணி கிளம்புறியா, வீட்டுக்கு போனோடனே ஒரு 8-10 மணி வந்து இதை படித்து பார்த்துட்டு நாளைக்கு எப்படி 10 மணிக்கு தான் வரப்போகிறேன், கரெக்டாக இல்லையா? ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு ஒரு 4 சம், 3 சம்மாசம் பண்ணிட்டு வா, பார்த்துட்டு வா, புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அப்புறம் லீவில் உட்காந்து முடிச்சுட்டு இருக்காதடா வேலை ஒன்றுமே புரியலன்னு சொல்லி. சரியா? இப்போயே கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கிளியராக என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்ன எப்படி அந்த ஃபார்முலா வந்துச்சுன்றது. ஒவ்வொன்றும் டிரைவ் பண்ணலாம், டிரைவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் மேட்ரு கிடையாது. உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம், வெளியே எடுத்து வர போகிறோம், ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நல்லா படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன, லாஸ்ட் என்ன, அது வரைக்கும் நீ படிச்சனாலே போதும். கிளியரா? புரியுதா? ஸோ பிரேக் போய்